சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறை போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது பங்குனி மாதம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல யோகங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடத்திலே கிரகங்கள் வலுவாகவும் அற்புத நிலை பெற்று உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த மாதத்திலே எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது தங்கு தடையின்றி சிறப்பாக வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது. 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 11ஆம் இடத்திலே உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், சனி இப்படி 3 கிரகங்கள் அற்புதமான நிலையில் 11ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலே புதன், செவ்வாய், ராகு இப்படி 10லும் 11லும் கிரகங்கள் அற்புதமான நிலையை அமைந்திருப்பது நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு யோகம், லாபமான ஒரு யோகம், வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு காலம் இது என்று சொல்ல வேண்டும். பொதுவாக ஜோதிடத்திலே 11ஆம் இடத்தை லாபஸ்தானம் என்று கூறுவார்கள், 2ஆம் இடத்தை தனஸ்தானம் என்று கூறுவார்கள். அப்படி தனஸ்தானத்திலே அந்த இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருந்தும் 11ஆம் இடத்திலே நல்ல கிரகங்கள், அதுவும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியோடு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இணைந்திருப்பது இது நல்ல ஒரு கோட்டீஸ்வர யோகம், பதவி தருகின்ற ஒரு பொற்காலம், உங்கள் சொல்லை செயலாக்குகின்ற ஒரு நல்ல காலம். ஏனென்றால் 2ஆம் வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நீங்கள் கட்டளையிட்டால் அந்த கட்டளை ஏற்று செய்ய உங்களுக்கு அற்புதமான நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் வெகுஜன தொடர்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி குவிக்கின்ற ஒரு காலம். அரசியல் ஆனாலும் சரி, அது ஆலயத்துறை ஆனாலும் சரி, அண்டை நாடு ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் ஜெயமாக முடிக்கின்ற ஒரு வழக்குகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். செல்வம் குவிக்கின்ற ஒரு காலம், வீடு கட்டி குடி போகின்ற ஒரு காலம், புதிய பதவியில் அமர்கின்ற ஒரு காலம், நினைத்தது நடக்கின்ற ஒரு காலம். நீண்ட நாள் புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாகியம் கிடைப்பதும், 2ஆம் இடத்திலே குரு இருப்பதால் பணம் பல வழியில் உங்கள் பையை நிரப்புகின்ற ஒரு காலமும், நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக திட்டம் போட்டு அனைத்தும் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானும் உங்கள் ராசி அதிபதி இணைந்து 11 லாபத்தில் அமர்ந்திருப்பது இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி அள்ளி தருகின்றது. தங்க நகை வாங்குவதும், தங்க நகை விற்கிற விலையில தங்கம் வாங்கத்தான் சார் கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு தங்கம் கூட பொன்னவனே 2ஆம் இடத்தில் உட்காந்து, பொன்னவன் தான் குரு, அவர் தான் தங்கத்துக்கு அதிபதி, அவரே 2ல் வந்து அமர்ப்பதால் உங்கள் வீட்டிலே தங்கம் குவிக்கின்ற ஒரு காலமும், பணம் குவிக்கின்ற ஒரு காலமும், செல்வம் செல்வாக்கு குவிக்கின்ற ஒரு காலமும், மேலும் எதை எடுத்தாலும் நீங்கள் தடையின்றி வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இந்த மாதம் முழுவதும் இருப்பதனால் நீங்கள் அலுவலகத்திலும் சரி, தொழில் செய்பவர்களும் சரி, ஐடி துறையில் உள்ளவர்களும் சரி, வாகனத்துறையில் உள்ளவர்களும் சரி, கலைத்துறையில் உள்ளவர்களும் சரி, இசை நாடகம் நாட்டியம் இது போல உள்ளவர்களுக்கும் சரி, எந்த துறையானாலும் சரி, இது அற்புதமான வாகனம் வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்குவதும், அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பதவி பெறுவதும், அரசாங்கத்தில் உயர் பதவி பெறுவதும், நீண்ட நாள் கடன் தீர்வதும், உடல் ஆரோக்கியம் தருவதும், புத்திர பேர் கிடைப்பதும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதும், உங்களுக்கு அல்ல அல்ல குறையாமல் கொடுக்கின்ற செல்வத்தை கொடுப்பதற்கு இது கோட்டீஸ்வர யோகம் என்றே தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே 11ஆம் இடத்து லாபத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி தருவதோடு மட்டுமல்ல, 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற குரு தனஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் அமர்ந்திருப்பது தொழில் பல வருவாய் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சேராத ஒரு இடங்களும் உங்கள் வாங்கி போடுகின்ற ஒரு காலமாகவும், புதிய வாகனம் வாங்குவதும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதும், நல்ல ஒரு ஆதாயத்தை அடைகின்ற ஒரு காலம். உடன் சேர்பவர்கள் கூட்டாளிகளால் ஆதாயமும், நண்பர்கள் உற்றார் ஒரு நாள் நல்ல ஒரு வரவேற்பும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும், கூட்டுத்தொழில் நல்ல ஆதாயத்தை பெறுவதும், வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு சரித்திரம் சாதனை படைக்கின்ற ஒரு காலமாக அமைப்போகிறது. உயர் பதவியில் அமரப் போகின்றீர்கள். நல்ல ஒரு காலம் இது. ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு கோட்டீஸ்வர யோகம் என்று கூற வேண்டும். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.